இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா 6 லட்சம் பேருக்கு பெர்மிஷன் கிடையாது. 5000 பேருக்கு தான் பெர்மிஷன். 5000 பேர் மட்டும் நான் வச்சு என்ன பண்ண முடியும்? 6 லட்சம் பேரை கடந்துதான் தளபதி பிள்ளைகள் வர போறாரு. வணக்கம். தஞ்சை மேற்கு மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட கழக இணைச் செயலாளர் என் பேர் KP பால்பாண்டியன். நான் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக தளபதிக்காண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது தளபதிக்கு வருவதில் ரொம்ப மகிழ்ச்சி. 2003ஆம் ஆண்டு ஒரு 15 தேச திருமணத்தை கூப்பிட்டு வந்திருந்தோம். அடுத்த வில்லிப் படத்துக்கு வந்திருந்தாரு. இப்போ அடுத்தது அமோகமா எல்லா இடத்துலயுமே பெரிய வெற்றி பெற மாதிரி வாய்ப்பு. ஃபுல்லா மக்கள் குழந்தைங்க முதல் எல்லாமே பெரிய ஒரு ஊர்பாக்கோட இருக்காங்க. டெல்டா மாவட்டமான விவசாயமா அது மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி இந்த ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சி எதுவும் செய்யவே இல்லை. இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முடிஞ்சா செஞ்சு கொடுப்போம்னா அந்த வளமைகள் தானே சொல்லணும். அதை எப்படி சொல்ல நம்ம விசாரிக்க நம்மளை பத்தி இருக்கிறாங்கல்ல, அப்ப கரெக்டான பாதைகளை போயிட்டு இருக்கிறோம். அப்ப எதுக்குற எடுத்துக்கிட்டே இருக்கணும் போது கடல்ல போற நீர் மாதிரி நதி நீர் மாதிரி போயிட்டே இருப்போம். கல்லூரி விட்டும் மாநிலத்தை வருவோம், மலர்த்து விட்டுவோம். தளபதி இப்ப ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கட்சியும் பாதிக்கு நினைக்கிறாங்க. இப்ப தளபதிக்கு ஒரு சின்ன ஒரு தஞ்சாவூர் வந்துட்டு ஒரு 6 லட்சம் பேர் இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா 6 லட்சம் பேருக்கு பெர்மிஷன் கிடையாது. 5000 பேருக்கு தான் பெர்மிஷன். 5000 பேர் மட்டும் நான் வச்சு என்ன பண்ண முடியும்? 6 லட்சம் பேரை கடந்துதான் தளபதி பிள்ளைகள் வர போறாரு. 6 லட்சம் பேர் பார்க்க தான் போறாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு அந்த 5000 பேர் நிர்வாகிகள் மட்டும் உள்ள நிறுத்த போறாங்க. தமிழ்நாடுல அனைத்து தொகுதியிலும் தளபதி அதிக இடத்துல வெற்றி பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. கூட்டணி கட்சியில வந்துட்டு தளபதிகள் எந்திரிச்சு வேண்டியதான் நம்ம உள்ள வந்தோம். இப்ப நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யாரும் எவ்வளவு பேர் இருக்கட்டும், 2 ஓட்டு இருந்தா கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. உண்மையான உழைப்பாளிகளை ஒரு ஆட்டோ டிரைவரை மாவட்டத்தில் ஆக்குற கட்சி ஒரு கட்சி. அப்படியே உண்மையான உழைப்பாளிகள் எங்க பார்த்தா நம்ம பழக இருக்கிறாங்க. வெற்றி பெற்றது நிச்சயம். ஆமா, நான் நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதிக வயசு ரொம்ப நிக்க ஒரு 10-20 பேர் சுத்தில நிக்கிறாங்க. அதுல ஒரு 40 வயசுல நானா மட்டும்தான் இருக்கேன் ஒரு கருத்து. தளபதி வந்துட்டு தளபதி எழுப்பு வந்தாதானே தளபதி. எழுப்பு இல்லாம சொன்னா நம்ம யாருக்குமே தெரியாது. கருவி மேட்டர்ல 40 ஒரு சமூகத்தை பண்ணி விட்டு போயிட்டாங்க. தளபதி யாருன்னு தெரியாம இருந்தது. தளபதி யாருன்னு காட்ட வச்சது அவங்கதான். ஆண்ட கட்சியாரு ஆளுக்கு மத்திய அரசாங்கமே பயப்படுதுல்ல. ஒரு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஜனநாயகத்தை தமிழ்நாட்டிலேயே எடுக்கிறாங்க, மத்திய அரசு எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எதுக்கும் துணிஞ்சு